சக்தி, என்னாச்சு சக்தி? இல்ல யாரோ கூப்பிட்ட மாதிரி குரல் கேட்டுச்சு, அதான் வந்து பார்த்தேன். எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. அந்த செல்வம் அவங்களா இருக்குமோ? அவனா இருந்தா ஏன் நம்மளை பார்க்காம போறான்? சரி விடு, பரவாயில்ல. நீ என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, தூங்குனியா? சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். வா. ஜனனி, ஜனனி. காஃபி காஃபி சாப்பிடுவல்ல? ஓகே தானே? நீனே போட்டியா? ஆமா, குடிச்சு பாரு, செட் ஆகலன்னா விட்டுரு. பா, சூப்பரா இருக்குடா. என்ன இப்படி அசத்துறீங்க? சூப்பு வேற லெவல்ல இருக்கு. காஃபி சொல்லவே வேணாம். பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்னது? தமிழ் சோறுக்கு நாங்க ஏன் உன்ன ஸ்பெஷல் ஷெஃபா அப்பாயிண்ட் பண்ண கூடாது? எதுக்கு வெளில இருந்தெல்லாம் ஷெஃப் கூப்பிட்டுட்டு? அடி பாவி, பொண்டாட்டி மேல காதலோட காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா நீ என்னடானா என்ன சமையல் வியாபாரத்துக்கு கூப்பிடுற? இதுதான் கொடுமைங்கிறது. உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து நாம ஒன்று செய்வோம், ஆனா அவங்க கொடுப்பாங்க பாரு ஆப்போசிட்டா ரியாக்ஷன் ஒன்று. பொண்டாட்டினாலே அப்படிதான் போல இருக்கு. அப்படி இல்லடா, நல்லா இருக்குன்னு பாராட்டுறதுக்காக சொன்னேன். சரி குடிங்க, ஆறிட போச்சு. வா, சூப்பரா இருக்கு நிஜமா. நான் எதிர்பார்த்தது உனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் சக்தி வந்து இவ்ளோ நாள் ஆச்சு, அக்காக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல. எப்படி பண்ண முடியும்? நம்ம 2 பேர் ஃபோன்லயும் சிக்னல் கிடையாது. அது தெரியும், அதான் வந்த உடனே சொன்னார்ல, கீழே ஒரு வீடு இருக்கு, நீங்க அங்க இருக்கிற லேண்ட்லைன்ல எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அங்க போய் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா. பாவம் அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. யார் என்னன்னே தெரியாது, அவங்க கிட்ட போய் என்னத்த கேட்கறது? சும்மா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு ஒரு கால் மட்டும் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு கால் பண்ணிட்டு வந்துரு. எமர்ஜென்சி டைம், நாங்க ரீச் ஆயிட்டோம், சேஃபா இருக்கோம்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு. போய் பண்ணிட்டு வா. பண்ணிட்டு வானா? நீங்க தனியா இருந்து என்ன பண்ண போற? சும்மாவா அப்படியே ஒரு வாக் போன மாதிரி இருக்கும்ல. சரி ஓகே, காஃபி குடிப்போம். சரி, நான் போய் டீ போடவா உங்களுக்கு? வேண்டாத்த, நான் வந்து போடுறேன். என்னது? டீ போடுறேன். இல்ல நான் போடுறேன். பால் இதான் இருக்கா? நான் போடுறேன், போய் வேலையை பாரு. நான் சொன்ன மாதிரி என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன். பூஜையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி அந்த ஜனனி சனியனால நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காதுன்றதெல்லாம் ஓகே தான். ஆனா தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தி இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கூட பிறந்த தம்பிகளுக்கே அண்ணன் மேல அக்கறை இல்ல, சொத்தை வாங்கிட்டு பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. நிறுத்து, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஏங்க சும்மா எங்ககிட்டே எகிரிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சொத்து கைக்கு வந்துருச்சுல. ஏய், நீ பாயை மூடிட்டு உன் வேலையை பார்க்குறியா? இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. அண்ணனோட விருப்பத்துக்காண்டி தான் நாங்கள் அமைதியாக போயிட்டு இருக்கோம். தேவையில்லாம பேசு. இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வைங்க,
உங்க அண்ணனோட ஜாமீன் ரத்தாகி அவரும் ஜெயில போய் அமைதியா உட்கார வேண்டியதான். அப்ப அமைதியாவே தான் இருப்பாங்க அறிவு. இருப்ப எப்ப கதிர அவன் சொல்றதுல பாதி உண்மை இருக்கத்தானே செய்யுது. ம். என்னதான் பேசிட்டு இருக்கிய? எப்பா நான் உங்க மேல குறை சொல்லலப்பா, ஆனா அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு ஆகாதல்லப்பா. எல்லாரும் நிம்மதியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நான் ஜெயில போய் உட்காரணும்னு அவளுக்கு நினைக்கிறாளுங்க. நீங்க எதுக்கு ஜெயில போய் உட்காரணும்? கதிரு, உங்க அண்ணன் ஜெயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கிறது உன் நினைப்பு, அது உன் பாசம். ஆனா சட்டம் நினைக்குமா? சிக்கல்ல ஒண்டி விட்டுருக்காளுங்க. ஏப்பா அவளுக்கு நினைச்ச மாதிரி கோர்ட்ல கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வைக்கி, நான் உள்ளதானே போனேன். அப்படிலாம் நாங்க ஒன்றும் விட்டுற மாட்டோம்ண்ணே. ஞானா நீ பாசத்துல பேசுறப்பா, ஆனா அவளுக்கு என்ன இருக்கு? ஞானா கதிரே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதையப்பா. நான் படிக்கலைனால அனுபவத்தில் யோசிச்சு எனக்கு சரின்னு பட்டதை செஞ்சேன். ஆனா நீங்க எதையும் யோசிக்காம முரட்டுத்தனமாக பேசுறீங்களப்பா. இன்னும் அப்படி இருந்தா இப்படி இங்க பாருங்கப்பா, அன்னைக்கு வக்கீல் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன உங்க 2 பேருக்கும் விளங்கலையா? வீட்ல இருக்கவளுகளை அடக்கி வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அந்த வக்கீல் சொன்னார்ல, அதத்தான் மாமா கேக்குறாரு. இந்தாருங்க, இந்த விஷயம் உங்க கையில தான் இருக்கு. மத்த விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கொலாவறீங்கல்ல, இதுக்கு போய் பேசி என்ன பண்ண முடியும்னு பாருங்க. நான் எங்க அதெல்லாம் சொன்னேன்? இப்ப இவங்க போய் அவள்கிட்ட பேசி அவளுக்குள்ள சண்டை வருதுக்கா?